ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான சூப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. அது என்ன சூப்புனா வாழைத்தண்டு சூப்பு. நம்ம வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சுகர் பேஷண்ட்டு யார் வேணாலும் நம்ம குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் வாழைத்தண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்க நாரெல்லாம் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம இப்போ ஒரு குக்கர்லாம் நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சூப்பு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களும் இந்த மாதிரி வாழைத்தண்டு ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சூப்பு மாதிரி கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக சூப் குடிப்பாங்க. அடுத்தது ஒரு 5-6 பெரிய சின்ன வெங்காயம், ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன், ஒரு தக்காளி, அப்புறம் மிளகு ஜீரகம். இப்போ கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்க்கணும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் பற்ற வச்சு குக்கரை வச்சிடலாம். இது ஒரு 5-6 விசில் வந்து நம்ம விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம ஒரு 5-6 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், விசில் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள், இதில் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டிக்கலாம். இது தண்ணி தேவைப்படும் நம்மளுக்கு, இது இருக்கட்டும். இது நல்லா ஆறணும். நம்மளுக்கு ஆறினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் கொஞ்சோண்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு வாழைத்தண்டை மட்டும் நம்மளுக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து திருப்பி குக்கரை வைக்கிறோம். கேஸ் பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்தா போதும். இதில் ஒரு 3 இல்லை 4 பல்லு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த விழுதை சேர்த்துடலாம். வாழைத்தண்டு விழுதை நல்லா நம்ம மைய அரைச்சிருக்கனால சக்கரெல்லாம் எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். இன்னும் கூட கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்கலாம். நம்ம கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் வாழைத்தண்டு, அதையும் சேர்த்துடலாம். நம்ம சாப்பிடும் போது அது கடிப்படும் போது நல்லாயிருக்கும், அதுக்காக தான் அதையும் நான் சேர்க்குறேன். இப்போது ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நல்லா திக்காக இருக்கும், அதுக்காக தான். நம்ம கடைசியாக கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழைத்தண்டு சூப்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட வாழைத்தண்டு சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தழை துவைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
எவ்வளோ சூப்பராக செஞ்சுட்டோம் பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்கலேருந்து சின்னவங்க குழந்தை முடிக்க எல்லாருமே சாப்பிட்லாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.